அன்பான மக்களே, நம்மளோட அயனார் துணை இன்றைக்கி ப்ரொமோவில் வந்து சேரன் சொல்கிறாரு, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு. ஏன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. இல்லைடா, நம்ம குடும்பத்துக்கு அந்த பொண்ணு செட் ஆகாது. நான் வந்து ஒரு காப்பி குடிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கடையில் போய் காப்பி குடிப்பேன், இல்லைன்னா பாலை வாங்கிட்டு வந்து வீட்டில் காப்பி போட்டு குடிப்பேன். இந்த பொண்ணு என்னடானா ரெஸ்டாரண்ட்டு காஃபி ஷாப்பு அப்படின்னு பேசுது. இவ்வளோ நாள் நான் வந்து யாரை ஒரு பொண்ணையும் வேணான்னு சொன்னதில்லை. அந்த பொண்ணுங்க தான் என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பொண்ணை வேணான்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரு இதில் நான் இருப்பேன். அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினப்பேன். ஆனால் இந்த பொண்ணை வந்து எனக்கே பிடிக்கலடா, எனக்கே வேணான்னு தோணுது. நம்ம குடும்பத்துக்கு இந்த பொண்ணு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சேரன் அண்ணா சொல்கிறாரு. ஏன் நான் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிலாவும் சோழனும். எனக்கு என்னமோ தோணுது, அது அவ்வளோதான், அதோட விட்டுருங்களேன், எனக்கு அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. கார்த்திகா தான் அவர் மனசில் இருக்குது. கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நிலா வந்து முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதுதான் நடக்கும். ஆனால் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போதைக்கு நடக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் எனக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே கொண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவாங்க அப்படின்னு தான். ஏன்னா பொண்ணு பார்க்குற கான்செப்ட் அது இதுன்னு போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் அதை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால சீக்கிரமாகவே அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் சரிங்களா. இன்னொரு 2 பொண்ணு கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேரனுக்கு. பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நிலாவை கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த குடும்பத்தில் யாருமே முறைப்படி கல்யாணம் பண்ண மாட்டாங்க, எல்லாமே ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. அயனார் துணை சூப்பராக போயிட்டுருக்கு, செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் சூப்பராக இருக்குது. அயனார் துணையை பற்றி நான் அடிக்கடி பேசுகிறேன். ஆனால் வந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முக்கியமாக லைக் பண்ணுங்கள் மக்களே. லைக்கு முக்கியம் சரிங்களா. நம்ம வந்து அயனார் துணை சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து பிடிஎஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறைய வந்து ஃபன்னான மொமெண்ட்லாம் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் சரிங்களா.